எனது ஓட்டம். பிரைஸ் தி லார்ட். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் என புனித பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 மற்றும் 8வது இறை வார்த்தைகளில் இவ்வாறு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் என்று ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அதை நாம் கட்டாயம் ஓடித்தான் ஆக வேண்டும். சிலருக்கு அது பெரிய மராத்தான் ரேஸ் மாதிரி இருக்கலாம், சிலருக்கு சிறியதான 100 மீட்டர் ஓட்டமாக இருக்கலாம், அல்லது 400 மீட்டர் ஓட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் விருப்பப்படி நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இதை நன்கு அறிந்த புனித பவுல் இங்கு சொல்கிறார், எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அதனால் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று. பாருங்கள், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று ஏன் சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 11:22 முதல் 28 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகளில் அவர் பட்ட கஷ்டங்களை, அதாவது அவருக்கு ஆண்டவர் நியமித்திருந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியாதபடி வந்த தடைகள் அனைத்தையும் விசுவாசத்தை காத்து கொண்டதின் மூலம் உடைத்தெறிந்து ஓட்டத்தை முடித்து விட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆம், புனித பவுலை போல கூற முடியாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு இந்த உலகத்தில். எனக்குரிய ஓட்டம் மிகவும் கடினமானதாக இருக்குதுப்பா, போதும் இந்த ஆண்டவரை பின்பற்றினா தானே நான் பொய் சொல்லக்கூடாது, அரட்டை அடிக்கக்கூடாது, ஜாலியாக சினிமாவும் டிவி சீரியலும் பார்க்க முடியாது, குடிக்க முடியாது, சுத்த முடியாது. வாழ்க்கைனா வாழ்கிறதுக்கு தாங்க. இறந்த உடனே எங்கே போக போகிறேன்னு என்பது யாருக்காவது தெரியுமா? இல்லாட்டி செத்தவங்க தான் யாராவது வந்து, ஏய் இப்படிலாம் செய்யாதடா, உன்னை மாதிரி தான் நானும் இருந்தேன், இப்போ பாரு நரகத்தில் வெந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அதனால் பாவம் செய்யாத என்று யாரும் வந்து சொல்லலையே. இதெல்லாம் கட்டுக்கதைங்க. பரலோகம் நரகன்றதெல்லாம் கட்டுக்கதை என்று இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரது பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு முதலில் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! இவ்வுலக வாழ்க்கை என்பது நீர் குமிழி போன்று தற்காலிகமானது தான். அதன்பின் நித்திய விண்ணகத்திலோ அல்லது நித்திய நரகத்திலோ தான் வாழ்க்கை தொடரும் என்பது இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும். அதனால் நம் ஓட்டத்தின் இறுதியில் கிடைக்கப் போகும் அந்த நித்திய விண்ணக வாழ்வு உரிமையை ஏற்றுக்கொள்ள நாம் நம் விசுவாசத்தை புனித பவுலை போல காத்து கொள்வது மிக மிக அவசியமானது ஒன்று. புனித யோவானுக்கு ஒரு பெரிய ஓட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆனால் ஸ்தேவானுக்கோ மிகச்சிறிய ஓட்டம். அந்த சிறிய ஓட்டத்தையும் அவர் எவ்வளவு மிகவும் மகிமை பொருந்தியதாக மாற்றினார் என்பதை நாம் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். பிற மதத்தினர் முன் அக்கினியை வானிலிருந்து இறக்கி பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இஸ்ரவேலின் தேவன்தான் உண்மையான தேவன் என்று நிரூபித்த எலியாவினால் தன் ஓட்டத்தை ஓட முடியாதபடி செய்தது சோர்வு மற்றும் பயம். யார் மேல் பயம்? ஏசபேலின் மேல், அவள் கூறிய வார்த்தைகளின் மேல் பயம். அதனால் ஆண்டவர், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என சொல்லி எலியாவை தட்டி எழுப்ப வேண்டியதாயிற்று. அதே போல நம்மையும் கூட அநேக நேரம் சிறு சிறு சிற்றைகளின் மூலமாக ஆண்டவர் தட்டி எழுப்புவார். மகளே, கவலைப்படாதே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் பெரியதாக இருக்கின்றது, நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, வா என்று சொல்லி நம்மை தட்டி எழுப்பி அழைத்து செல்வார், எலியாவை அழைத்து சென்றது போல. ஆம் அன்பானவர்களே, நாமும் இந்த எலியாவை போல நமக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை ஓட முடியாதபடி பிறரின் செய்கைகளினால், வார்த்தைகளினால், சூழ்நிலைகளினால் சோர்ந்து போய் காணப்படுகின்றோமா? அப்பா முடியலப்பா, என்னால் இந்த ஓட்டத்தை ஓட முடியலப்பா, அதுக்குரிய தெம்போ என்கிட்ட இல்லைப்பா, அதனால் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஓடி முடித்து உம்மிடம் வர தேவையான பலனை மட்டும் எனக்கு கொடுங்கப்பா என்று ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சோர்வடையாமல் நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.